அன்பார்ந்த மாணவர்களே, தரமாறு விஞ்ஞான பாடத்திலே நாங்கள் இன்று பார்க்க இருப்பது இனப்பெருக்கம் தொடர்பான தகவல்கள். ஓகே, எம்மை சூழ உள்ள உயிருலகை கவனமாக அவதானியுங்கள். எம்மை சூழ இருக்கிற உயிருலகை கவனமாக அவதானியுங்கள். இங்கு எல்லா அங்கிகளும் உருவாகி குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இறந்து விடுகின்றன. அங்கிகள் தொடர்ச்சியான நிலவுகைக்கு ஒரு பரம்பரை இறப்பதற்கு முன்னர் அடுத்த பரம்பரை உருவாகிறது அவசியம். இப்போ நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், எங்களோட தாய் தந்தையர், அவங்களோட தாய் தந்தையர் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் இந்த பூமியில் எங்களை போலம் சிறுவர்களாக, குழந்தைகளாக, சின்ன பிள்ளைகளாக பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றாங்க. இப்போ எங்களோட தாய் தந்தையர்கள் அல்லது அவர்கள் தாய் தந்தையர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நாங்கள் இருப்போமா? பூமியில் இருக்க மாட்டோம். அப்போ ஒரு அங்கி பூமியில் பிறக்குதா இருந்தால் அது கட்டாயம் மரணிச்சு போயிடும். பிறக்கிற எல்லாருமே இறந்து தான் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் இறக்கிறதுக்காக வேண்டித்தான் பிறக்கிறாங்க என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பூமியில் பிறந்த அங்கிகள் இறப்பதற்கு முன்னால் அவங்க தங்களை போன்ற அங்கிகளை இந்த பூமியில் உருவாக்கலண்டா இந்த பூமியில் அந்த அங்கி இனம் அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த அங்கி இனம் ஒன்று அழியாமல் இருக்கணுமா இருந்தால் ஒரு பரம்பரை இறப்பதற்கு முன்னர், ஒரு பரம்பரைன்னு சொல்கிறது ஒரு ஜெனரேஷன், ஒரு காலத்தில் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்கள் இறப்பதற்கு முன்னர் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த பரம்பரை உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு அங்கி அந்த அங்கி பிள்ளைகள் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அங்கியை உருவாக்கணும் இல்லையா? ரைட். இவ்வாறு ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்கும் செயல்முறை இனப்பெருக்கம் என அழைக்கப்படும். ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்குறது. ஒரு அங்கி என்ன செய்தால் புதிய அங்கிகளை உருவாக்குறது. அந்த புதிய அங்கிகளை உருவாக்குறதைத்தான் நாங்கள் இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். அப்போ இனப்பெருக்கம் என்றால் என்னன்னு கேட்ட பிள்ளைகள், ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்குதல் அப்படின்னா சொல்லணும். ஓர் அங்கி புதிய அங்கிகளை உருவாக்குதல் என்று சொல்லணும். ரைட், ஓகே. அடுத்தது நாங்கள் வருவோம். இங்கே என்ன காட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் பிள்ளைகள். ஒரு தாவரம் ஒன்றையும் ஒரு விலங்கொண்டையும் காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு போஞ்சி தாவரம். அந்த போஞ்சி தாவரம் கொடி என்ன செய்து அது காய்களை காய்க்குது. போஞ்சி காய் வருது. அந்த போஞ்சி காயிலிருந்து வித்துக்கள் வருது. அந்த வித்துக்களை நீங்கள் மறுபடி முளைக்க போட்டிங்கன்னா அந்த வித்துக்கள் முளைச்சி புதிய நாற்று, புதிய போஞ்சி தாவரம் வருது. அப்போ இது ஒரு தாவரம் தண்ட வாழ்நாளில் அந்த போஞ்சி தாவரம் இறக்கிறதுக்கு முன்னால், அவர் இறந்து போகிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாரு? புதிய போஞ்சி தாவரங்களை உருவாக்குறார். இதைத்தான் நம்ம சொல்கிற பிள்ளைகள் இனப்பெருக்கம். இதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம்? இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் அடுத்ததாக பாருங்கள். ஒரு கோழி இருக்கா? 2 கோழி இருக்கா? 2 கோழி. ரெண்டுமே கோழின்னு சொல்கிறோம். நம்ம கோழி இனம் ஆண்கோழியை சேவல்னுவோம், பெட்டக்கோழியை கோழின்னுவோம். அப்போ ஒரு சேவலும் ஒரு பேட்டு கோழியும்.
அப்போ ஓர் அங்கி புதிய அங்கியை உருவாக்குறது தான் இனப்பெருக்கம் அப்படின்ட்டு தானே நம்ம சொன்னோம்கள். அப்போ ஏன் நீங்கள் 2 அங்கியை போட்டிருக்கிறாங்க அப்படின்டா, 2 அங்கி வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு அவசியம். ஒரு சோடி அங்கி அவசியம் விலங்குகளை பொறுத்தவரை, ரைட்? அப்போ அப்படி இருந்தாலும் அந்த பெட்டை கோழி தானே அந்த புதிய அங்கியை உருவாக்கி தருது. அதனால் நம்ம ஓர் அங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விலங்குகளை பொறுத்தவரையில் கட்டாயம் 2 அங்கி வேணும் இனப்பெருக்கம் சேர்த்துக்கு. இப்போ சேவல் வந்து பெட்டை கோழியை துரத்தி கொண்டு போயிட்டு கொத்தும் தெரியுமா? அதுதான் அதில் இனப்பெருக்கம். அப்போ சேவல் பெட்டைக்கோழியை திரத்தி கொண்டு போயிட்டு அது கொத்தினத்துக்கு பின்னாடி அந்த பெட்டைக்கோழி முட்டையிட்டால் அந்த முட்டையிலிருந்து தான் குஞ்சு வரும். சேவல் கோழி கொத்தாம பெட்டைக்கோழி முட்டை போட்டுச்சுண்டா அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வராது. அதான் இந்த கோழிக்கு அடகாக்குறது போட்டு வச்சா கூழ் முட்டைன்னு சொல்லுவாங்க. முட்டை பொறிக்காமல் போகிற முட்டை அது வந்து சேவல் கொத்தாம அந்த போட்ட முட்டைகள் தான் அப்படி கூழ் முட்டை ஆறுது, பொறிக்காமல் போகிறது. அதுலேருந்து குஞ்சு வராது. அப்போ பெட்டைக்கோழி வந்து சேவல் கொத்தினாலும் முட்டை போடும், கொத்தாட்டியும் முட்டை போடும். ஆனால் அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வரணுமா இருந்தால் அதுக்கு வந்து சேவல் வந்து கட்டாயம் அந்த பெட்டைக்கோழியை போயிட்டு கொத்தும். அதைத்தான் இனப்பெருக்கம் சொல்கிறேன். அப்போ கோழி செய்கிற அந்த இனப்பெருக்கத்தால் தான் இந்த முட்டை வருது. அப்போ இந்த முட்டையிலேருந்து மறுபடியும் என்ன வருது? அடைகாக்கப்பட்டு குஞ்சு வரும். பழைய காலத்தாக கேட்பாங்க, சும்மா காமெடி ஜோக்குக்கு மாதிரி கேட்பாங்க பிள்ளைகள், முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழியிலேருந்து முட்டை வந்ததா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் அவங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற நேரத்தில் யோசிச்சு பார்க்குறது, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா யோசிச்சு பார்த்துட்டு கோழின்னு சொல்கிறது. அப்போ கேட்பாங்க, முட்டை இல்லாமல் எப்படி கோழி வரும்னு கேட்பாங்க. சரி, மாறி முட்டைன்னு சொன்னால் கோழி இல்லாமல் எப்படி முட்டை வரும் அப்படின்னு கேட்பாங்க. இது சும்மா காமெடிக்கு அப்படி ஜோக்கு கேட்குற பிள்ளை. அப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், கோழியிலேருந்து முட்டை வந்தா முட்டையிலேருந்து கோழி வந்ததா? கோழியிலேருந்து முட்டை வரும், முட்டையிலேருந்து கோழி வரும். ஆனால் இது ரெண்டும் வராது சேவல் இல்லாட்டி. சேவல் இல்லாட்டி இது வராது. அப்போ முதல்ல இறைவன் என்ன செஞ்சான்டா, எல்லா அங்கிகளையும் சோடி சோடியாக படைச்சான். ரைட்? இறைவன் எல்லா அங்கிகளையும் சோடியாக படைச்சான். எல்லா அங்கிகளுக்கும் சோடி இருக்குது. அப்போ முதல்ல எது வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த இவங்க 2 பேர் தான் முதல்ல வந்தது. இவங்க 2 பேரையும் இவங்க 2 பேராகவே இறைவன் படைச்சான் இல்லையா? இந்த கூர்ப்புன்றது ஒன்று இருக்குது பிள்ளைகள், அது என்ன பாடத்திட்டத்துக்குள்ளே வாரது, சோதனைக்காக நம்ம அதை பார்ப்போம். ஆனால் இப்போ அந்த கூர்ப்பு கொள்கை பொய்ன்னு சொல்லி இந்த குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான், பரிணாம வளர்ச்சி நடந்தது, அதெல்லாம் பொய்ன்னு இப்போ விஞ்ஞான உலகம் நிரூபிச்சிருச்சு. ரைட், அது ஒரு பக்கம் வைங்க. அப்போ இப்போ எடுப்படுறது என்னென்னா அந்தந்த அங்கிகள் அந்தந்த உயிரினங்களாக படைக்கப்பட்டது. அப்போ இந்த கோழியும் சேவலும் சேர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சுதான் இந்த முட்டை வரும். அந்த முட்டையை அடகாத்தா அதுக்குரிய வெப்பம் சூடு கிடச்சிச்சுண்டா அதுலேருந்து குஞ்சு வரும். இப்போ இது விலங்கு கோழியினுடைய இனப்பெருக்கம். அப்போ தாவரம் ஒன்று எப்படி இனப்பெருக்கம் செய்து அதையும் நாங்கள் பார்த்துட்டோம், விலங்குண்டு இனப்பெருக்கம் செய்து அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். சரி, மேலே உள்ள படங்கள் தாவரங்கள் விலங்குகள் என்பவை இனப்பெருக்கத்தின் மூலம் தமது இனத்தை பெருக்கிக் கொள்வதை காட்டுகின்றன. அப்போ தாவரமும் இனத்தை பெருக்குது, விலங்கும் இனத்தை பெருக்குது இல்லையா? தாவரமும் இனத்தை பெருக்குது, விலங்கும் இனத்தை பெருக்குகிறது, இனப்பெருக்கம் செய்கிறது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வரோம் பிள்ளைகள். வெவ்வேறு அங்கிகள் வேறுபட்ட முறைகள் மூலம் தமது இனத்தை பெருக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றன. அங்கிகளின் தொடர்ச்சியான நிலவுகைக்கு இனப்பெருக்க செயல்முறை அத்தியாவசியமாகும். அங்கிகளின் தொடர்ச்சியான நிலவுகைக்கு இந்த இனப்பெருக்கம் அவசியம். இனப்பெருக்கம் இல்லாட்டி அங்கிகள் அழிஞ்சு போயிடும். ரைட், தொடர்ந்து பார்ப்போம். இனப்பெருக்கம் எல்லா அங்கிகளுக்கும் பொதுவான ஓர் இயல்பாகும். அதைத்தானே இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது எல்லா அங்கிகளுக்கும் ஒரு பொதுவான இயல்பு. இது மாதிரி நம்ம ஏற்கனவே சில பொது இயல்புகள் படிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதலாவது பார்த்தா வளர்ச்சி, அங்கிகளுக்குரிய பொது இயல்பு. அங்கிகள் தவிர உயிரற்ற யாரும் வளர்ச்சி அடைய மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தா போஷணை, அங்கிகளுக்குரிய பொது இயல்பு. அங்கிகளை தவிர வேறு யாருமே போஷணை முறையை காட்ட மாட்டாங்க. மூணாவது பார்த்தோம் சுவாசம், நாலாவது பார்த்தா அசைவு, அஞ்சாவது பார்க்குற இனப்பெருக்கம்.
அப்போ அங்கிகளுக்குரிய பொதுவான இயல்புகள், அங்கிகளின் பொது இயல்புகள் 5 பார்க்குறோம். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். வளர்ச்சி, சுவாசம், அசைவு, போசனை, இனப்பெருக்கம். போசனை இன்னும் இருக்குது, நீங்கள் பெரிய வகுப்பில் படிப்பீங்க. இந்த 5ம் நீங்கள் இங்கே படிக்கிற அடிப்படையான இந்த அங்கிகளின் சிறப்பியல்புகள். ஓகே பிள்ளைகள், நம்ம தொடர்ந்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அங்கிகளுக்கு இடையிலான வேறுபாடுகள், தாவர விலங்குகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ற ஒரு புதிய உப அலகொண்டுக்கு நாங்கள் போகிறோம். இந்த பாடத்துக்குரிய முன்னாடி போடப்பட்டிருக்கிற வீடியோக்களை நீங்கள் பார்த்து கொள்ள இல்லைன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள், நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோக்களை நீங்கள் ஒருக்கா பார்வையிடலாம். முன்னாடி உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு அங்கே தந்திருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது இன்னும் தெளிவாக விளங்கும். சரி பிள்ளைகள், கவனிப்போம். தாவர விலங்குகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் தாவரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு இல்லையா, அங்கிகளில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு. விலங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது அது இன்னும் ஒரு பிரிவு. நுண்ணங்கி அப்படின்றது இன்னும் ஒரு பிரிவு. தாவரம், விலங்கு, நுண்ணங்கி. தாவரம், விலங்கு, நுண்ணங்கி. இதில் நம்ம நுண்ணங்கிகளை பற்றி இங்கே பெருசாக அலட்டிக்கல்ல. அவங்கள புறவு நீங்கள் படிப்பீங்க 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு நுண்ணங்கிகளை பற்றி விரிவாக படிப்பீங்க அங்கே. சரி, இப்போ நாங்கள் பேசிக்காக இந்த தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். தாவரம், விலங்கு ஏற்கனவே நாங்கள் அந்த வேறுபாடுகள் சொல்லியிருக்கிறோம். அது இங்கே இருக்கா, பல்வகைமை, தாவர பல்வகைமை, விலங்கு பல்வகைமை என்ற செக்ஷனுக்குள்ளே நம்ம பார்ப்போம். முதலாவது தாவர பல்வகைமை என்று சொல்கிறாங்க. இதை நீங்கள் மறுபடி 7ஆம் ஆண்டுலையும் 8ஆம் ஆண்டுலையும் படிப்பீங்க பிள்ளைகள். பல்வகைமை, பல்வகைமை அப்படின்னா என்ன பிள்ளைகள்? பல்வகைமை பல வகையாக இருக்கிறது, பல வகையாக இருக்கிறது. அதுதான் தாவர பல்வகைமை, பல வகையாக இருக்கிறது. ரைட். அப்போ தாவரங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது? இல்லை, தாவரங்களுக்குள்ள பல்வேறு விதமான இயல்பு வேறுபாடுகள் காணப்படுது. ரைட். உங்களை சூழ இருக்கிற, எம்மை சூழ உள்ள தாவரங்களை நன்றாக அவதானித்தால் அவை பரந்த பல்வகைமையை கொண்டிருப்பதை அவதானிக்கலாம். தாவரங்களுக்குள்ள பலவிதமான வேறுபாடுகள் காணப்படுது. அதைத்தான் நம்ம பல்வகைமை, பல வகையாக இருக்கிறன்னு சொல்கிறோம். ரைட். ஓகே, பாருங்க. தாவரத்தின் பருமனுக்கு ஏற்ப, தாவரத்தின் பருமனுக்கு ஏற்ப மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விதமாக தாவரங்களை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இப்போ தாவரத்துக்கு உதாரணம் தாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டா பிள்ளைகள், சிலாக்கள் என்ன செய்கிற தெரியுமா? உதாரணம் கேட்டால் அவங்க என்ன செய்கிற, மரம், செடி, கொடின்னு சொல்கிற. இது தாவரத்துக்கு உதாரணம்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள். இது உதாரணம் இல்லை, இது தாவரத்தின் வகைகள். நிறைய புள்ளல்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கிற. வகையை கேட்டால் உதாரணம் சொல்லு, உதாரணத்தை கேட்டால் வகையை சொல்கிறது. அப்போ தாவரங்களை நம்ம வகைப்படுத்துகிறோம் 5 வகையாக. என்னது? மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள். மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள். இதை சுருக்கமாக சொல்லணும்னா மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு. லேசாக பாடமாய்க்கொள்ள பாருங்க உங்களுக்கு. மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு. மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு. தாவரத்தை வகைப்படுத்துகிற. எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிற? பருமன் அடிப்படையில். அதை நல்லா வழங்கிக் கொள்ளணும். ஏற்கனவே நாங்கள் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தாவரங்களை ரைட். தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரம், இருவித்திலை தாவரம் என்று சொல்லியும் தாவரங்களை பிரிக்கலாம். அது மாதிரி தாவரங்களை இன்னொரு வகையில் வகைப்படுத்துகிறது தான் மரம், செடி, கொடி, புல், பூண்டு. மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு. ரைட். பாருங்க பிள்ளைகள், 2வது பாருங்க. தாவரத்தின் உருவவியல் இயல்புகளுக்கு ஏற்ப
இப்போ நம்ம முதலாவது பார்த்தது என்ன பிள்ளைகள்? தாவரத்தின் பருமனுக்கேற்ப. தாவரத்தை பருமனுக்கேற்ப வகைப்படுத்த சொன்னாதான் மரஞ்செடி கொடி புல் பூண்டுன்னு சொல்லி வகைப்படுத்துவோம். தாவரத்தை உருவவியலுக்கேற்ப வகைப்படுத்த சொன்னால் எப்படி வகைப்படுத்துவோம் பாருங்க பிள்ளைகள். தாவரங்கள் அவற்றின் வேர், தண்டு, இலை, பூ, பழம், வித்தின் வடிவம், பருமன், நிறம் என்பவற்றுக்கேற்ப தாவரம் வேறுபடுது. தாவரத்தின் உருவவியல் பார்த்தா தாவரம் எப்படி அமைஞ்சிருக்கு, உருவ அமைப்பு. இந்த பெருசு சிறுசுன்றதான் பருமன். பருமனுக்கு ஏற்ப நாங்கள் ஏற்கனவே வகைப்படுத்திட்டோம். உருவவியலுக்கு ஏற்ப வகைப்படுத்துறோங்கண்டா தாவரத்தின் தண்டுண்ட அமைப்பு, தாவரத்தின் இலையுண்ட அமைப்பு, தாவரத்தின் பூ அதில் வடிவம், அதில் பருமன், பூண்ட வடிவம் பருமன். அது மாதிரி வித்துக்களோட சைஸ், வித்துக்களோட பருமன், வித்துக்களோட வடிவம், வித்துக்களோட நிறம் அப்படி இருக்கு. இப்படி பல்வேறு விதமான தாவர இயல்புகளை கவனத்தில் கொண்டு உருவவியலுக்கேற்பவும் தாவரங்களை வகைப்படுத்தலும் பிள்ளைகள். மூணாவது என்ன சொல்றாங்க? தாவரத்தை எதுக்கேற்ப வகைப்படுத்துற? வாழும் சூழலுக்கேற்ப. பாருங்க, சாதாரண தரைச்சூழலை விட நீர்நிலம், கடற்கரை, சதுப்பு நிலம் என்பன பல்வேறு சூழல் தொகுதிகளில் தாவரம் வாழுகின்றன, வளருகின்றன. அப்போ தாவரம் தண்ணியில் வாழ்கிற தாவரம் இருக்குது, தரையில் வறண்ட சூழலில் வாழ்கிறது இருக்குது, ஈரலிப்பான தரையில் வாழ்கிறது இருக்குது. ரைட்? எப்படி நீரில், வறண்ட இடங்களில், ஈரலிப்பான இடங்களில், கடற்கரையில், இப்படி பல இடங்களில் இந்த தாவரங்கள் வாழுது பிள்ளைகள். அப்போ அது வாழும் சூழலுக்கேற்ப தாவரங்களை நாங்கள் வகைப்படுத்துறது இன்னும் ஒரு வகைப்படுத்துகிற முறை. அப்போ மொத்தத்தில் தாவரங்களை எத்தனை விதத்தில் வகைப்படுத்தலாமாம் பாருங்கள். தாவர பல்வகைமை மூண்டாக வகைப்படுத்திருக்காங்க. தாவரத்தில் பல்வகைமையை மூண்டாக வகைப்படுத்திருக்காங்க. ஒன்று என்னது? உருவவியலுக்கேற்ப வகைப்படுத்துகிற தாவரங்களை உருவவியலுக்கேற்ப வகைப்படுத்தலாம். அப்படின்டா தாவரங்களை உருவவியலுக்கேற்ப எவ்வாறு வகைப்படுத்தலாம்? தண்டு, இலை, பூ, காய், வித்துன்னு எழுதக்கூடாது. அது பிள்ளை அப்படி இல்லை வரவது. தாவரங்களை உருவவியலுக்கேற்ப எப்படி வகைப்படுத்தலாம்டா பூ, தண்டு, காய், இலை ஆகியவற்றின் நிறம், வடிவம், பருமன் போன்றவற்றுக்கேற்ப தாவரங்களை வகைப்படுத்துகிற. உதாரணமாக உருவவியலுக்கேற்ப தாவரங்களை வகைப்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால், வெள்ளை நிற பூக்களை கொண்ட தாவரம், சிவப்பு நிற பூக்களை கொண்ட தாவரம், மஞ்சள் நிற பூக்களை கொண்ட தாவரம் என்று வகைப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது தாவரங்களை உருவவியலுக்கேற்ப வகைப்படுத்துகிற. இப்போ தாவரங்களை உருவவியலுக்கேற்ப எவ்வாறு வகைப்படுத்தலாம்னு ஒரு கேள்வி கேட்டா பிள்ளைகள். இங்கே இருக்கிற மாதிரி பூ, இலை, வித்து, காய்ன்னு சொல்லக்கூடாது. அது பிள்ளை அப்படி இல்லை. அது பூவின் தன்மைகளுக்கேற்ப வகைப்படுத்துகிற தாவரத்தை வகைப்படுத்தணுமே. நீங்கள் மரங்கள், செடிகள், கொடிகள் என்று வகைப்படுத்தின மாதிரி இந்த ஒவ்வொரு இயல்புக்கு ஏற்ப நீங்கள் தாவரத்தை வகைப்படுத்தணும். ரைட்? தண்டுக்கேற்ப வகைப்படுத்தலாம். ஒரு வித்திலை தாவரங்கள், அதாவது கிளை கொண்ட தண்டை கொண்ட தாவரங்கள், கிளைகள் அற்ற தண்டை கொண்ட தாவரங்கள் என்று பிரிச்சிங்கண்டா அது தண்டின் தன்மைக்கேற்ப தாவரத்தை இந்த உருவவியலுக்கேற்ப வகைப்படுத்துகிற. அப்போ உருவவியலுக்கேற்ப தாவரங்களை எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டாப்புல நீங்கள் கொடுக்க வேண்டியவிட என்ன? கிளை கொண்ட தண்டை கொண்ட தாவரம், கிளைகள் அற்ற தண்டை கொண்ட தாவரம் அப்படி சொன்னீங்கண்டா அது உருவவியலுக்கேற்ப தாவரத்தை வகைப்படுத்துறது. அடுத்தது இலை. நம்ம இலைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ சில இலைகள் பாருங்கள் தனி இலைகள், சில இலைகள் கூட்டிலைகள். அப்போ தனி இலைகளை கொண்ட தாவரம், கூட்டிலைகளை கொண்ட தாவரம்னு சொல்லி நீங்கள் தாவரங்களை பிரிச்சிங்கண்டா அது உருவவியலுக்கேற்ப தாவரத்தை வகைப்படுத்துறது. அது மாதிரி தான் பிள்ளைகள் காய், வித்து. இந்த காய் எப்படி இருக்குது, வித்து எப்படி இருக்குது, அதுக்கேற்ப தாவரங்களை பிரிக்கிற. உதாரணமாக எப்படி சொல்லுவோம் நாங்கள், எப்படி சொல்லலாம், ஒரு வித்து, ஒரு வித்தை மாத்திரம் கொண்ட பழங்களை கொண்ட தாவரம், அல்லது ஒரு வித்தை மாத்திரம் கொண்ட காய்களை கொண்ட தாவரம் என்று பிரிக்கலாம். அது மாதிரி பல வித்துக்களை கொண்ட பழங்களை கொண்ட தாவரம் என்று பிரித்து விட்டுலும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு மாமரத்தையும் பலாமரத்தையும் தராங்க. அப்படி வச்சுக்கணும் பிள்ளைகள். மாமரம், பலாமரம்.
இதை தாவரங்களோட உருவவியலுக்கு ஏற்ப உங்களை வகைப்படுத்த சொல்கிறாங்க. என்ன இயல்படுக்கட்டாம்டா, ஒரு வித்தை கொண்ட பழம், பல வித்துக்களை கொண்ட பழம். அப்போ ஒரு வித்தை கொண்ட பழம் கொண்ட தாவரம் எது? மாமரம். மாமரத்துக்குள்ளே ஒரு வித்து தான் இருக்கும், மாம்பழத்துக்குள்ளே. பல வித்துக்களை கொண்ட பழங்களை கொண்ட தாவரம் எது? பலாமரம். இதுதான் வித்துக்களின் எண்ணிக்கை, பழத்தில் காணப்படும் வித்துக்களின் எண்ணிக்கைக்கேற்ப தாவரங்களை வகைப்படுத்துதல். அது என்ன முறைன்னா உருவவியல் இல்லையா? வித்துக்கள எண்ணிக்கை, வித்துக்கள தன்மை, வித்துக்கள வடிவம், பழங்கள தன்மை, பழங்கள வடிவம், தன்னிட தன்மை, தன்னிட வடிவம். இது உருவவியலுக்கு ஏற்ப தாவரங்களை வகைப்படுத்துகிற. இந்த இடத்துல சில மிஸ்டேக் ஒரு சில ஆக்கள் இவடத்தை கொஞ்சம் நல்லா ஊண்டி கவனிச்சுக்கணும் போல. உருவவியலுக்கு ஏற்ப தாவரத்தை வகைப்படுத்துகிறேன்டா இப்போ நான் சொன்னதான் உதாரணம். உருவவியலுக்கு ஏற்ப எப்படி தாவரத்தை வகைப்படுத்தலாம்னு கேட்டால் சில புள்ளல் விழுகிறாங்க, தண்டு இலை பூ வித்து காயுண்டு. இதில் போட்டுக்கிற அப்படியே பார்த்து விழுறாங்க. அப்படி எழுதக்கூடாது. இவ்விடத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று இருக்குது, அப்படி எழுதக்கூடாது பிள்ளை. ரைட். பருமனுக்கேற்ப தாவரங்களை எப்படி வகைப்படுத்தலாம்? இது ஓகே. புல், செடி, மரம், கொடி, பூண்டு. பருமனுக்கேற்ப தாவரங்களை எப்படி வகைப்படுத்தலாம் என்று கேட்டால் பிள்ளை நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? மரஞ்செடி, கொடி, புல், பூண்டு. பருமனுக்கேற்ப வகைப்படுத்துறது அது ஓகே. வாழுகின்ற சூழலுக்கேற்ப வகைப்படுத்துறேன்னு கேட்டால் தரை, நீர், வறள், கண்டல், கடற்கரை போன்ற சூழல்னு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்கூடாது. இது அவங்க சுருக்கமாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு இவ்விடத்தில் சுருக்கி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தெளிவாழுதணும் பிள்ளைகள். உதாரணமாக அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது, வாழுகின்ற சூழலுக்கேற்ப தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்ன்ற கேள்வி வந்தால் நீங்கள் எப்படி கொடுக்கணும் தெரியுமா? கடற்கரை சூழலில் வாழும் தாவரம், வறள் நிலச்சூழலில் வாழும் தாவரம், நீரில் வாழும் தாவரம் அப்படின்னு கொடுத்தீங்கடா தமிழர்கள் அந்த கேள்விக்குரிய சரியான விடையா இருக்கும். வாழும் சூழலுக்கு எப்ப தாவரங்களை எப்படி வகைப்படுத்தலாம் கேட்டால் தரை, நீர், வறள். தரைன்றது தாவரமா? இல்லை, தரைன்றது தரை தான். நீர்ன்றது தாவரமா? நீர்னா நீர் தான். அப்போ நீர்வாழ் தாவரம் என்று சொன்னாதான் அது சூழலுக்கேற்ப தாவரத்தை வகைப்படுத்துகிற. நீர்வாழ் தாவரம், கடற்கரை வாழ் தாவரம். ரைட்? இப்படி சொல்லணும், தெளிவாக சொல்லணுமா? இதில் போட்டுக்கிற சொற்களை பார்த்து பாடமாக்கக்கூடாது. புத்தகத்தை பாடமாக்கி யாராவது படிச்சிங்கன்னா இந்த மிஸ்டேக் வரும். புத்தகத்தை பாடமாக்கக்கூடாது, சயின்ஸை விளங்கணும். சயின்ஸை நீங்கள் கிளியராக விளங்கணும்டா, அதுக்கு கிளியராக சயின்ஸை படிப்பிக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அமையணும். இந்த இடம் அப்படியான ஒரு இடம்ன்றது உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விளக்கத்தில் இருந்து நீங்கள் பிடிச்சிக்கொள்ளணும் பிள்ளைகள். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ரைட், பாருங்க, ஒரு ஒப்படை ஒன்று தந்திருக்கிறாங்க. சூழலில் உள்ள தாவரங்களை நன்றாக அவதானியுங்கள். அவற்றை புல், பூண்டு, மரம், செடி, கொடி என இனங்கண்டு தனித்தனியாக பட்டியல்படுத்துங்கள். இலை, பழம்பூ, வித்துக்கள் ஆகியவற்றின் உருவப்படங்களை வரைந்து அவற்றின் பல்வகைமை இனங்காணுங்கள். இலையிற வடிவம் வேறு வேறு தாவரத்தில் இலைகளில் வடிவம் எல்லாம் வரையட்டாம், பூவெல்லாம் வரையட்டாம், பழங்கள், வித்துக்கள வடிவங்களை வரைஞ்சி இதுக்குள்ளே எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது இல்லையா? இந்த இலையை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. தென்னை இலை எவ்வளோ பெருசாக இருக்குது. முருங்கை இலை கூட்டு இலையாக இருக்குது இல்லையா? அப்போ தென்னை இலை பெருசாக இருக்குது, முருங்கை இலையும் கூட்டிலை, தென்னை இலையும் கூட்டி இருந்தால் முருங்கை இலை குட்டி குட்டியாக இருக்குது. சரியா? அப்போ வாழை இலை எப்படி வித்தியாசமாக இருக்குது, மாமரத்திர இலை. அப்போ அந்த இலைகளுக்குள்ள பல்வேறு பல்வகைமை தான் பல்வகைமைன்னு சொல்ல, பல வகையாக இருக்கிற பல்வகைமை காணப்படும். இதை உங்களோட அறிக்கை ஒன்று படுத்துட்டான் பிள்ளை. ஓகே, நம்ம இப்போ அடுத்து வருவோமா? சரி, தாவர பல்வகைமையை முடிச்சிட்டோம். அடுத்தது விலங்கு பல்வகைமைக்கு நாங்கள் வாரம் பிள்ளைகள். கவனிங்க, விலங்குகளில் பரந்த பல்வகைமையை அவதானிக்க முடியும். விலங்குகளின் பல்வகைமையை பின்வருமாறு சுருக்கி சொல்லலாமாம். விலங்குகளோட பல்வகைமையை உங்களுக்கு சுருக்கமாக இப்படி காட்டுறாங்களாம் பிள்ளைகள். இதுவும் சுருக்கம் தானே. ஏற்கனவே தாவரத்தில் இருக்கிற மாதிரி தாவரத்தை எப்படி வாழும் சூழலுக்கு ஏற்ப வகைப்படுத்தலாம்னா தரை, நீர்னு சொல்லக்கூடாது. நீங்கள் விடையளித்தால் தெளிவாடும். அவங்களுக்கு சுருக்கமாக தந்துருக்கான். நீங்கள் விடையளித்தால் தெளிவாடும். எப்படி விலங்கு பல்வகைமை பாருங்கள், 5 விதத்தில் விலங்குகளை வகைப்படுத்துகிறாங்க. முதலாவது விலங்குகளை வகைப்படுத்துகிறாங்க, வாழும் சூழலுக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துகிறாங்க. வாழும் சூழலுக்கேற்ப இங்கேயும் தரை, நீர், வழின்னு போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கேள்வி வந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும்? வாழும் சூழலுக்கேற்ப தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்ற ஒரு கேள்வி வந்தால் நீங்கள் தரை, நீர், வழின்னு கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்?
தரைவாழ் தாவரங்கள், சரி தாவர விலங்குகள், தரைவாழ் விலங்குகள், நீர்வாழ் விலங்குகள், வழிவாழ் விலங்குகள் அப்படின்னு கொடுக்கணும் பிள்ளைகள். அதான் பூரணமான விட. சரி, அப்போ வாழும் சூழலுக்கேற்ப விலங்குகளை நம்ம இப்படி வகைப்படுத்தலாம். அது மாதிரி இடம்பெயர்வு முறைக்கேற்ப விலங்குகளை எப்படி வகைப்படுத்தலாம்? நடப்பவை. இது ஓகே பாருங்க, இது சரியான விட. இதில் எந்த கூட்டல் குறைச்சல் நீங்கள் செய்ய தேவையில்லை. நடப்பவை, நீந்துபவை, ஊர்ந்து செல்பவை. இடம்பெயர்வு முறைக்கேற்ப 3ஆ வகைப்படுத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்கா இல்லையா? பாய்ந்து செல்பவை, பறந்து செல்பவை, ஏற்கனவே நம்ம படித்தோம், அதெல்லாம் இதுக்குள்ளே வரும். இடம்பெயர்வு முறைக்கு ஏற்ப விலங்குகளை வகைப்படுத்துகிறேன். 3ஆ வகைப்படுத்த சொன்னால் இது 3ஐயும் கொடுத்தா போதும். 5ஆ வகைப்படுத்த சொன்னால் அதை நீங்கள் கொடுக்கணும். எப்படி? நடப்பவை, நீந்துபவை, ஊர்ந்து செல்பவை, பறப்பவை, பாய்ந்து செல்பவை கொடுக்கணும் உங்களுக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அடுத்த என்ன கேட்குறாங்க? புற இயல்புக்கேற்ப, ஏனைய இயல்புகளுக்கேற்ப எப்படி விலங்குகளை வகைப்படுத்தலும்? நிறம், வடிவம், அது மாதிரி உடல் தூக்கங்கள். நிறம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வெள்ளை நிற பசு, மஞ்சள் நிற பசு. நிறத்துக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துகிறோம். கருப்பு நிற காகம், ரைட்? கருப்பு நிற காகம். அது மாதிரி பச்சை நிற கிளி, ரைட்? இப்படி அந்த நிறத்துக்கேற்ப நீங்கள் விலங்குகளை வகைப்படுத்தலாம். அடுத்தது வடிவம். விலங்குகளோட வடிவம், ஷேப்பும் பல்வேறு விதமான விலங்குகள் இருக்க இல்லையா பிள்ளைகள்? விலங்குகளோட வடிவம். மீன்களையும் விலங்குன்னு தான் பிள்ளை சொல்லுவோம். கடலுக்குள்ளுக்கு எத்தனை வகையான விலங்குகள் வாழுது? மீன்களையும் விலங்குன்னு தான் சொல்லுவோம், ரைட்? அப்போ இந்த பறவைகள், மீன்கள், குட்டி என்று பாலூட்டிகள், முளையூட்டிகள் எல்லாமே விலங்குகள். வடிவத்துக்கு ஏற்பன வரும். அடுத்தது உடற்தூக்கங்களுக்கு ஏற்ப வகைப்படுற. என்ன பிள்ளை உடற்தூக்கம்ண்டா? தூக்கம், இந்த சொல் கேள்விப்பட்டீங்களா? தூக்கம். தமிழில் வார சொற்களுக்கு கருத்து வர பிள்ளைகள், விஞ்ஞானத்துக்குள்ளுக்கு வார சொற்களுக்கு கருத்து வரும். ஒரே சொல்லுக்கு தமிழில் வேற கருத்து, விஞ்ஞானத்துக்கு வேற கருத்து. இப்போ பாருங்க, அங்கி. அங்கின்னு தமிழ் பாடத்துக்குள்ளுக்கு சொன்னால் என்ன கருத்து? அங்கின்னா உடுப்பு, ட்ரெஸ். மேலங்கி, கீழங்கி, உள்ளங்கி. அண்டர்வேர்னு சொல்றது அங்கி. தமிழ் பாடத்துக்கு வந்த அட்ரஸ், அதே விஞ்ஞான பாடத்துக்கு வந்தால் உயிருள்ள அங்கிகள். அது மாதிரி தான் பிள்ளைகள் இந்த தூக்கம் அப்படின்னு சொல்கிறது. தமிழில் தூக்கம்னு சொல்லி சொன்னால் அது நித்திரை. தமிழில் தூக்கம்னா என்ன? நித்திரை. ஆனால் இங்கே வார தூக்கம்னு சொல்கிறது என்னது? அது நித்திரை இல்லை. அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கைகள், கால்கள், சிறகுகள் போன்றதைத்தான் தூக்கம்னு சொல்கிறேன். இப்போ மீன்களுக்குள்ள தூக்கம் எது? செட்டைகள், சட்டைகள். பறவைகளுக்குள்ள தூக்கம் எது? அதில் கால்கள், அதில் சிறகுகள் பறவைக்கு. அது மாதிரி ஆடு மாடு விலங்குகளுக்கு, அந்த விலங்குகளுக்கு அதனுடைய கால்கள், முன்னங்கால்கள், பின்னங்கால்கள். மனுஷனுக்கு முன்னங்கால்கள் கையா மாறி இருக்குது. இது மனுஷன கால் தான். இது முன்னங்கால்கள் கையா மாறி இருக்குது. கைன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, விலங்கு பாகுபாட்டுக்குள்ள. சரி, அப்போ இதைத்தான் தூக்கம், உடற்தூக்கம். சரி, இப்போ மரவட்டைக்கு அங்கே இருக்கிறதுக்கு அதை கால்னு சொல்லலுமா? மரவட்டி அது கால்னு சொல்லலை, தூக்கம்னு சொல்கிறேன். சிலந்தி, நண்டு எல்லாம் தூக்கங்கள். அப்போ கைகள், கால்கள், சிறகுகள், உடலில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாத்தையும் பொதுவாக நம்ம இந்த இடத்துல தூக்கங்கள் அப்படின்னு சொல்ல. உடற்தூக்கம், உடம்பில் இருக்கக்கூடிய இந்த அவயவங்கள், பகுதிகள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், போஷணை முறைக்கேற்ப அங்கேல வகைப்படுத்துகிற, உணவு உட்கொள்ளும் முறைக்கேற்ப அங்கேல வகைப்படுத்து. இது ரெண்டையும் குழம்பிக் கொள்ளக்கூடாது. சில பிள்ளை இது ரெண்டையும் குழப்பிக்கொள்கிறேன். போஷணை முறைக்கேற்ப அங்கேல வகைப்படுத்த சொன்னால் தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து முன்னின்னு கொடுக்கணும். ஆனால் உணவுட்கொள்ளும் முறைக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துங்க சொல்கிற நேரத்தில் அவடத்துக்கு அந்த பிள்ளைகள் இந்த விடையை கொடுக்குறேன், அவடத்துக்கு அந்த பிள்ளைகள் இந்த விடையை கொடுக்குறேன். அப்படி மாறி கொடுத்துடக்கூடாது பிள்ளைகள். உணவு உட்கொள்ளும் முறை கேள்வி நல்லா பார்க்கணும். உணவு உட்கொள்ளும் முறைனா சாப்பாடை உள்ளுக்கு எடுக்கிற முறை, அதான் உணவு உட்கொள்ளும் முறை. போஷணை முறைன்னா அவங்க தாவர உண்ணியா, ஊனுண்ணியா, அனைத்து உண்ணியா,
அதான் அந்த போசனை. அவங்க போசனை எப்படி பெற்றுக்கொள்ளாங்க. தற்போசனை பிறபோசனைன்னு சொன்னால் அதுவும் போசனை முறை தான். அப்போ போசனை முறைக்கேற்ப அங்கிகளை எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டால் நீங்கள் தற்போசனை பிறபோசனைன்னு கொடுக்கலும். அதுவும் 100% சரியான விட. தற்போசனை பிறபோசனை. பிறபோசனைகள் எத்தனையா வகைப்படுத்தலும்? தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து உண்ணி. அப்போ விலங்குகள் எதுவுமே தற்போசனையாக இருக்காத பிள்ளைகள். அதால் போசனை முறைக்கேற்ப அங்கிகளை எப்படி வகைப்படுத்தலும்னு ஒரு கேள்வி கேட்டால் தற்போசனை பிறபோசனை அங்கிகள். அப்போ அதுக்கு தாவரம் வரும். ரைட். போசனை முறைக்கேற்ப அங்கிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்னு கேட்டால் அதுக்கு தாவரம் வரும், விலங்கும் வரும். அப்போ நீங்கள் தற்போசனை பிறபோசனைன்னு விடுப்பேன். அங்கிகள்ன்ற சொல்ல போட்டு கேட்டால் போசனை முறைக்கேற்ப விலங்குகளை எப்படி வகைப்படுத்தலாம்னு கேட்டால் தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து உண்ணி. விலங்குகளை போசனை முறைக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துகிற. போசனை முறைக்கேற்ப தாவரங்களை வகைப்படுத்துகிற வேறு, போசனை முறைக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துகிற வேறு. ஓகே. அதே நேரம் பிள்ளைகள் உணவு உட்கொள்ளும் முறைன்னா உணவை உள்ளெடுக்கிற முறைக்கேற்ப விலங்குகள் எப்படி வகைப்படுத்தலாம்டா? உணவு விலங்குகள் என்ன முறையில் உள்ளெடுக்குது? சிலது மென்று விழுங்கும். வாய்கள் அப்படி போட்டு சாப்பிட்ற இல்லையா? அரைச்சி சப்பி சாப்பிட்றாக்கள். ஆடு மாடு மனுஷன் சப்பி சாப்பிட்ற. அப்போ மென்று விழுங்கு உணவு அப்படி வாயில் போட்டு மென்று அரைச்சி விழுங்குறாங்க. இது ஒரு கூட்டம் போசனை, அதாவது உணவு உட்கொள்ளும் முறைக்கேற்ப வகைப்படுத்துகிற. ரெண்டாவது மெல்லாமல் விழுங்கு போய் அப்படி பிடிச்சி அப்படி முழுங்கியாச்சு. தவளை, பல்லி, ரைட், பாம்பு வாயில் போட்டு சப்ப மாட்டாங்க. பிடிச்சா லபக்குன்னு அப்படி விழுங்கிடுவாங்க. ரைட். அப்போ மெல்லாமல் விழுங்குபவை உணவு உட்கொள்கிற முறைக்கேற்ப இன்னொன்று. அடுத்தது சாற்றை உறிஞ்சி குடிப்பவை. சாரை உறிஞ்சி குடிக்கிற விலங்குகள் இருக்குது. என்னது? அட்டை இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். நுளம்பு உறிஞ்சி குடிக்கும். தேனி, வண்டுகள், பூச்சிகள் உறிஞ்சி குடிக்கிறார்கள். உறிஞ்சி குடிக்கிறார்கள். ரைட். அப்போ இந்த உறிஞ்சி குடிக்கிறார்கள் நம்ம இன்னொரு வகையாக பிரிப்போம். மென்று விழுங்குபவை, மெல்லாமல் விழுங்குபவை, சாற்றை உறிஞ்சி குடிப்பன உணவு உட்கொள்ளும் முறைக்கேற்ப பிரிக்கிறார். போசனை முறைக்கேற்ப விலங்குகளை வகைப்படுத்துங்கண்டா தாவர உண்ணி, ஊனுண்ணி, அனைத்து உண்ணி. போசனை முறைக்கேற்ப அங்கிகளை வகைப்படுத்துங்கண்டா தற்போசனை பிறபோசனை. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். கவனிங்க. தாவர பல்வகைமை விலங்கு பல்வகைமை தொடர்பாக நீங்கள் மேலும் உயர் வகுப்புகளில் கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும். நீங்கள் தாவர பல்வகைமை விலங்கு பல்வகை சம்பந்தமாக 7ஆம் ஆண்டில் படிப்பீங்க, 8ஆம் ஆண்டில் படிப்பீங்க, 9ஆம் ஆண்டில் நுண்ணங்கிகள் சம்பந்தமான விஷயங்களை படிப்பீங்க. மறுபடி 10ஆம் ஆண்டில் என்னத்தை படிப்பீங்க? இந்த தாவர பல்வகைமை விலங்கு பல்வகை மறுபடி 10ஆம் ஆண்டில். அப்போ மேலே உள்ள எல்லா வகுப்புலையும் இந்த தாவர பல்வகைமை விலங்கு பல்வகைமைன்றது வருது பிள்ளைகள் உங்களுக்கு. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நீங்கள் விளைக்கொள்ளணும். அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், தாவர விலங்கு பல்வகைமை சூழலுக்கு முக்கியமானவை. விலங்கு தாவர விலங்கு பல்வகைமை நமக்கு என்ன அவசியம்? அதில் என்ன லாபம் கிடைக்குதுன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது பிள்ளைகள். தாவர விலங்கு பல்வகைமையால் நிறைய நலவுகள் இருக்குது பிள்ளைகள். அதை உங்களுக்கு ஒன்றொண்டா சொல்ல வலிக்கிட்டா நிறைய இருக்குது. அதில் சிலதை மட்டும் நம்ம இன்னும் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், சூழலின் சமநிலையை பேணுதல். இது ஒரு தனி விஷயம் பிள்ளைகள். சூழல் சமநிலை. சூழலில் சமநிலையை பேணுவதற்கு தாவரங்கள் விலங்குகளோட பல்வகைமை அவசியமாகும். இப்போ இப்படி யோசிங்களா பிள்ளைகள், ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பூச்சி இருக்குது. அப்போ பூச்சிகளோட எண்ணிக்கை ஒரு வீட்டுக்குள்ளே கூடிச்சுண்டா அந்த வீட்டுக்குள்ளே பல்லிகளோட எண்ணிக்கையும் கூடும். பல்லிகளோட எண்ணிக்கையும் கூடும். ஏன்? சாப்பாடு நிறைய கிடைக்குது. பள்ளியெல்லாம் நல்லா சாப்பிடு பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடு பள்ளிகள் கூடுதலாக இனப்பெருக்கம் செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளுக்கு நிறைய பள்ளிகள் நிற்கும். ஒரு வீட்டில் பூச்சிகளே இல்லை, நிறைய கெமிக்கல் மருந்து அடிக்கிறாங்க, பூச்சியே இல்லை அந்த வீட்டில். அப்போ அந்த வீட்டில் பூச்சி இல்லைண்டா பள்ளி இருக்காது. பூச்சி இல்லைண்டா பள்ளிகள், சாப்பாடு இல்லையே, சாப்பாடு இல்லாத இடத்துல பள்ளிகள் இருக்காது.
அப்போ காணியபிள்கள், அப்போ ஒரு வீட்டில் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அந்த பூச்சிகள் எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல்லிகள் வருதா இல்லையா? அப்போ இதான் பிள்ளைகள் பேலன்ஸ், சமநிலை. பூச்சின் எண்ணிக்கை கூட சில பல்லின் எண்ணிக்கை கொஞ்சம் கூடும், அப்போ பூச்சின் எண்ணிக்கை குறையும், லிமிட் ஆகும், சமநிலை, பேலன்ஸ். இப்போ இப்படி எடுங்க பிள்ளைகள், ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ள நிறைய தாவரங்கள் இருக்குது. அந்த காட்டில் நீங்கள் 2 முயலை கொண்டு போய் விடுறீங்க, ஒரு சோடி முயலை. அந்த முயல் என்ன செய்யும்னு கேட்டால், அந்த தாவரங்களை சாப்பிடு 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 முயல்கள் நல்லா பெருக்கமடைஞ்சு வரும். முயல்கள் நல்லா பெருக்கமடைஞ்சு வர அந்த காட்டில் இருக்கிற தாவரங்கள் வந்து குறைஞ்சி வரும். முயல்களை கண்ட்ரோல் பண்ணாட்டி இருக்கிற தாவரம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். இப்போ இந்த முயல்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுற? முயலை பிடிச்சி சாப்பிடக்கூடிய சிங்கம் ஒன்றையோ புலி ஒன்றையோ அந்த காட்டில் கொண்டு விட்டீங்களா, ஒரு சோடி சிங்கத்தை கொண்டு விட்றீங்க. இப்போ என்ன செய்ய போகுது, அந்த சிங்கம் வந்து இந்த முயலெல்லாம் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட முயல் எண்ணிக்கை குறையும். முயல் எண்ணிக்கை கொஞ்சம் குறையச்சில தாவரங்கள் எண்ணிக்கை கொஞ்சம் கூடும். இதான் பிள்ளைகள் சொல்ல சூழல் சமநிலை. அப்போ தாவரம், முயல், சிங்கம். இப்போ சிங்கத்தை நீங்கள் கூட்டிக்கொண்டு வந்தா அப்படி ரயிலில் சிங்கத்தை நீங்கள் கூட்டிக்கொண்டு வராது. ஏன்னது சமநிலையில் இருக்குது, சமநிலை பேலன்ஸில் இருக்குது. இந்த சூழல் சமநிலையை பேணுவதற்கு எது அவசியமாகிறது? பல்வகைமை. தாவரங்களில் விலங்குகளில் பல்வகைமை. அப்போ இந்த பல்வகைமை ஏன் அவசியம்டா? முதலாவது விஷயம் சூழலின் சமநிலையை பேணுதல், சூழலின் சமநிலையை பேணுதல். ரெண்டாவது விஷயம் பாருங்க, என்ன சொல்றாங்கண்டா, சூழலின் அழகை அதிகரிக்க செய்கிறது. அழகு 5 விரலும் ஒரே மாதிரி இருந்த அழகா, 5 விரலும் 5 விதமான வடிவத்தில் சைஸில் காணப்படுறது அழகா. அதான் அழகிலையா பிள்ளை. ஒரு பூந்தோட்டம் கொண்டு போகிறீங்க, அந்த பூந்தோட்டத்துக்குள்ள ரோஜா பூவை தவிர ஒரு பூவுமே இல்லை. அப்போ இந்த பூந்தோட்டம் அழகாக இருக்குமா? வகை வகையான நிறங்களில், பல் வண்ணங்களில், பல வாசனைகளில், ரைட், வித்தியாசமான அளவுகளில் ஒரு பூந்தோட்டம், நிறைய பூக்கள் காணப்படுது. இது அழகாக இருக்குமா? இதுதான் அழகாக இருக்கும் இல்லையா பிள்ளைகள்? பிளாக் அண்ட் ஒயிட்டில் சித்திரம் வரையத்தை விட கலராக சித்திரம் வரைஞ்சால் அழகாக இருக்கும் தானே? அப்போ கலராக வரும்போது, வகையாக வரும்போது அது அழகாக இருக்கும். அப்போ இந்த சூழல், அதாவது தாவர விலங்குகளோட பல்வகைமை சூழலுக்கு என்ன நன்மையை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சூழலின் சமநிலைக்கு முக்கியம், 2வது சூழலின் அழகை அதிகரிக்கிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம் பிள்ளைகள். அதனால் என்ன செய்யணுமாம்? தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் அழிக்கணுமாம். அப்படியா? இல்லை, அழிக்கலாமா? அழிக்கணும். தேவையொன்றிருந்தால் மாத்திரம் ஒரு தாவரத்தையோ ஒரு விலங்கையோ நாங்கள் எங்கட தேவைக்கு பயன்படுத்தணுமே தவிர இதுகளை அழிக்கக்கூடாது. அதுலேயும் பிள்ளைகள், ஒரு மரத்தை ஏதாவது ஒரு தேவைக்கு வெட்டினா அதுக்கு பதிலாக எங்கேயாவது ஒரு மரத்தை நட்டிடணும் பிள்ளைகள். இந்த தாவரங்கள் இருக்குதே, இது பூமிக்கு செஞ்சு தர நலவு நம்மட கண்ணுக்கு தெரியுதில்ல. ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை, அந்த ஒரு இலைக்குள்ளுக்கு பல்லாயிரக்கணக்கான பச்சையுறுமணிகள் இருக்கு பிள்ளைகள். இப்போ உங்களோட ஊரில் அல்லது ஒரு டவுனில் ஒரு கார்மெண்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்டைல் ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பெரிய கார்மெண்ட் இருக்குது, ஆடை தொழிற்சாலை. அந்த கார்மெண்டில் ஒரு 1000 தையல் மெஷின் இருக்குது. இந்த 1000 தையல் மெஷினாலையும் ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுது. அப்போ இந்த 1000 தையல் மெஷின்களை கொண்டு வேலை செய்கிற ஒரு கார்மெண்ட் எவ்வளோ முக்கியம்? அந்த ஒரு கார்மெண்ட்டை போலந்தான் பிள்ளைகள், ஒரு ஆடை தொழிற்சாலையை போலந்தான் பிள்ளைகள் ஒரு தாவர இலை. அந்த ஒரு இலைக்குள்ளுக்கு பல்லாயிரக்கணக்கான பச்சையுறுமணிகள் இருக்குது. இந்த பச்சையுறுமணிகள் எல்லாமே உணவை தயாரிக்குது.
நம்ம வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை அது உள்ளுக்கடுத்து அது ஆக்சிஜன் வாயுவை நமக்கு தருது. அப்போ ஒரு இலை ஒரு கார்மெண்ட் ஒரு ஃபேக்டரிக்கு சமன். ஒரு இலை ஒரு ஃபேக்டரி பிள்ளைகள். அப்போ நீங்கள் ஒரு மரத்தை அழிக்கிறீங்கண்டா அந்த மரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான ஃபேக்டரிகள் அவ்வளோத்தையும் சேர்த்து நீங்கள் அழிச்சு போட்டுறாங்க. எனவே ஒரு தாவரத்தில் ஒரு இலையை கூட அநியாயமாக பறிக்கக்கூடாது. அதுக்கு மறுமையில் இடத்துல கேள்வி கணக்கு விசாரணை உண்டு. ஒரு தாவரத்தில் இலையை கூட அநியாயமாக பறிக்கக்கூடாது. ஏனெண்டா அந்த இலை தன்னுடைய வாழ்நாளில் ஆயுசில் எவ்வளோ மாப்பொருளை குளுக்கோஸ் அது தயாரிக்குது. அந்த இலை தன்னுடைய வாழ்நாளில் ஆயுசில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து அதை எவ்வளோ ஆக்சிஜனாக மாற்றுது. அப்போ இந்த தாவர இலை ஒன்று தன்னை வாழ்நாளையில் பூமிக்கு எவ்வளோ நன்மை செய்யுது. அநியாயமாக நீங்கள் ஒரு இலையை பறிச்சிங்கடா இந்த பூமிக்கு நடக்கிற அவ்வளோ நலவுகளையும் நீங்கள் இல்லாமல் ஆக்குறீங்க. அப்போ பிள்ளைகள் உயிர்களுக்கு அநியாயம் செய்கிறது மட்டுமில்லை, அந்த ஒரு தாவரத்தின் ஒரு மரத்தின் ஒரு இலையை கூட அநியாயமாக பறிக்கக்கூடாது. சயின்ஸை படிக்கிறார்கள், அதுவும் எங்கள்கிட்ட படிக்கிறார்கள். அல் இஹ்லாஸ் அகாடமியில், அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூலில், அல் இஹ்லாஸ் வீக்கெண்ட் ஸ்கூலில் படிக்கிறார்கள். ஒரு நாய்க்கு, ஒரு பூனைக்கு, ஒரு காகத்துக்கு, ஒரு குருவிக்கு, ஒரு மரத்துக்கு மட்டும் இல்லை பிள்ளைகள், ஒரு மரத்தின் இலையை கூட அநியாயமாக பறிக்கக்கூடாது, அதுக்கு கூட கெடுதல் செய்யக்கூடாது. இதுதான் விஞ்ஞான ரீதியான சிந்தனை. விஞ்ஞான ரீதியான சிந்தனை. ஓகே, இப்போ பிள்ளைகள் இந்த சூழலில் காணப்படக்கூடிய இந்த உயிரங்கிகள் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். பூமி ஒரு சாராருக்கு மட்டுமில்லை, ரைட்? பூமி ஒரு இனத்தவருக்கோ ஒரு மதத்தவருக்கோ மட்டுமில்லை. பூமியில் எல்லா மனிதர்களும் வாழலாம். அவரவர் மனிதர்களுடைய அந்தந்த இயல்பு, அந்தந்த குணாதிசயம், ரைட்? அவர்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, அதற்கேற்ப அவர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவர்களுக்கு பூரணமான அதிகாரம் உண்டு. மனுஷனுக்கு மட்டுமில்லை, இந்த பூமியில் இறைவன் படைத்த அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. மனுஷன்தான் எல்லாத்துக்கும் அநியாயம் செய்கிறான். ஆனால் விஞ்ஞானத்தை சரியாக படிக்கிறார்கள், ஒரு போதும் எந்த ஒரு உயிருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள். அதுதான் விஞ்ஞான ரீதியான சிந்தனை. சயின்ஸை படிக்கிறார்கள், எங்கேயாவது ஒருத்தர் ஒரு மரத்தை அநியாயமாக வெட்டுறாரா அதுக்கு நாங்கள் கோவப்படணும், மாத்திரப்படணும். ஒரு மரத்தை அநியாயமாக வெட்டாதீங்க. ஒரு மரத்தை வெட்டுறீங்களா அதுக்கு இன்னொரு மரத்தை நடுங்க. அதே மாதிரி எங்கேயாவது காடுகள் அழிக்கிறாங்களா அந்த இடத்துல விஞ்ஞானம் படிக்கிறார்கள், அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக குரல் கொடுக்கணும். அந்த சிந்தனை எங்களுக்கு வரணும், ரைட்? அப்போ தாவரங்கள் எங்களோட தேவைக்கு நாங்கள் பயன்படுத்திடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரத்தில் அரிமரம் வெட்டி எடுக்கணுமா, அந்த மரத்தை வெட்டி அரிமரத்தை எடுக்கலாம். ஆனால் ஒரு மரத்தை வெட்டியா இன்னொரு மரத்தை நடு. இன்ஷா அல்லாஹ் எங்களோட எதிர்கால திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். நாடு முழுக்க எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாகின பின்னாடி நாடு முழுக்க நாங்கள் பசுமை புரட்சி திட்டங்கள், குறிப்பாக மரநடுகை, இந்த மரநடுகைன்றது இருக்கே பிள்ளைகள், அதை நான் உங்களுக்கு மணிக்கணக்கில் நாட்கணக்கில் அதை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது. இந்த மரநடுகை மிக 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 முக்கியமான விஷயம். இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நாங்கள் செய்கிற நன்மை. ஒரு மரத்தை நீங்கள் நட்ட பின்னாடி நீங்கள் மரணிச்சா கூட அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை ஒரு காக்கா குருவி கொத்தி சாப்பிட்டா கூட உங்களுடைய கபருக்கு மறுமைக்கு அதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். எனவே இந்த பூமியினுடைய பசுமை, ரைட்? இந்த பசுமை தொடர்பாக சயின்ஸ் படிக்கிறார்கள். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளத்தில் வரணும். பூமியை பாதுகாக்கணும், நாங்கள் தான் பாதுகாக்கணும், ரைட்? பூமி பாதுகாக்கப்பட்டால் தான் பூமியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றங்கள், ரைட்? இந்த காடழிப்பு, இதெல்லாம் பூமிக்கு பாரிய அச்சுறுத்தல். அப்போ இதுகளில் இருந்து மீண்டு பூமியை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களோட பொறுப்பு. சயின்ஸை படிக்கிற எங்களோட பொறுப்பு தான் இந்த பூமியை நல்ல விதமாக அமைதியான சூழலாக பசுமையானதாக இந்த பூமியை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு, எங்களோட கடமைன்னு சொல்லி நாங்கள் நினைக்கணும் பிள்ளைகள். சரி, ஓகே. அப்போ உயிருலகின் விந்தைகள் பேணப்படுவதில் உங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். நீங்கள் பங்களிப்பு செய்யணும், ரைட்? ஓகே.
இப்போ நாங்கள் தொடர்ந்து வரப்போகிறோம். தாவரங்கள் விலங்குகள் தொடர்பான தகவல்களை தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவற்றிற்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை இனங்காணுங்கள். தாவரங்கள் விலங்குகளுக்கான வேறுபாடுகளை கண்டுபிடிச்சி அதை பட்டியல்படுத்தட்டாம். ஓகே, பட்டியல்படுத்தினா இந்த மாதிரி ஒரு பட்டியல் ஒன்றவங்களுக்கு கிடைக்கும்ல. பாருங்கள், தாவரங்கள் விலங்குகள், தாவரங்களுடைய இயல்புகளையும் விலங்குகளுடைய இயல்புகளையும் சொல்லியிருக்காங்க. பிரதானமாக நாங்கள் முதலாவது பார்ப்போம். தாவரங்கள் மண்ணுடன் இணைந்து பற்றி காணப்படும். தாவரங்கள் மண்ணில் பற்றி காணப்படும். தாவரங்கள் இடம்பெயர்வு அடையாது அசைவை மட்டும் காட்டும். தாவரம் ஒரு இடத்துல நிலையாக உறுதியாக வாழும். அது இடம்பெயர்ந்து போகாது, அசைஞ்சு போகாது. அசையும், இடம்பெயர்ந்து போகாது. தாவரம் ஒரு இடத்துல நிலையாக நடப்பட்டு வாழும். ரெண்டாவது பாருங்கள், அநேகமான விலங்குகள் இடம் விட்டு இடம்பெயரும், அதாவது இடம்பெயர்வை காட்டும். அப்போ இந்த இடம்பெயர்வை காட்டுறதும் இடம்பெயர்வை காட்டாததும் தாவரத்துக்கும் விலங்குக்கும் இடையிலான மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. தாவரங்கள் இடம்பெயர்வை காட்டாது, விலங்குகள் இடம்பெயர்வை காட்டும். ரெண்டாவது, தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்வதனால தாவரங்களை தற்போசணின்னு சொல்லுவோம். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்வாங்க. அவங்க வழியிலேருந்து சாப்பாடு எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேர்ந்து அவங்களே தயாரித்து கொள்வாங்க. அப்போ உற்பத்தியாளர்கள், அதாவது தற்போசணிகள் அப்படின்னு சொல்லுவோம். விலங்குகளுக்கு தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்யணுமா? ஒரு நாளைக்கு நாங்கள் வெயிலில் இப்படி போயிட்டு கையை கட்டிட்டு நிற்போம். இப்படி ஒரு நாள் முழுக்க பட்ட வெயிலில் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சிருமா? கிடைக்காது. ஆனால் இந்த தாவரங்களை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளால். அது நாள் முழுக்க, வருஷம் முழுக்க பட்ட வெயிலில் நின்று கொண்டு உங்களுக்கு அது சாப்பாட்டை, போஷணையை, மருந்தை, மூலிகையை, அரிமரத்தை எல்லாத்தையுமே தேடி தருகிற பிள்ளைகள். அப்போ அந்த தாவரத்தின் மீது நீங்கள் இறக்கப்படக்கூடாதா? அப்போ இந்த தாவரங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்கிறார்கள். விலங்குகள் தமக்கு தேவையான உணவை தாங்கள் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. தாவரங்கள் தொகுத்த உணவின் மீது தங்கி உள்ளவர்கள். ஆகவே விலங்குகள் நம்ம பிரபோசணிகள் அப்படின்னு சொல்லுவோம். தாவரங்கள் தற்போசணிகள், விலங்குகள் பிரபோசணிகள். இது தாவரத்துக்கு விலங்குகளுக்கு இடையிலான இரண்டாவது வேறுபாடு. முதலாவது வேறுபாடு என்ன? தாவரங்கள் இடம்பெயராது, விலங்குகள் இடம்பெறும். தாவரங்கள் தற்போசணிகள், விலங்குகள் பிரபோசணி. முக்கியமான ரெண்டு வேறுபாடு. மூணாவது வேறுபாடு என்ன விழல்? மூணாவது வேறுபாடு என்ன சொல்கிறாங்க? அந்த ஒளித்தொகுப்பு சேர்ந்து தேவையான பச்சையம். தாவரங்களில் பச்சையம் காணப்படும், விலங்குகளில் பச்சையம் காணப்பட மாட்டாது. இது மூணாவது வேறுபாடு. நாலாவது, தாவரங்கள் ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சி அடையும். ஆயுள் முழுக்க வளரும் தாவரங்கள். பாருங்க, ஒரு தென்னை மரம், பனைமரம். தென்னை மரம் அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்க முடியல. ஆயுள் முழுவதும், தென்னை மட்டுமில்லை, எல்லா தாவரங்களும் ஆயுசு முழுவதும் வளருவாங்க. ஆனால் விலங்குகள் வளர்ச்சி எல்லைப்படுத்தப்பட்டது. லிமிட்டட் க்ரோத், லிமிட்டட். இது அன்லிமிட்டட், எல்லை இல்லாத வளர்ச்சி, எல்லையற்ற வளர்ச்சி. விலங்குகளுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி. நீங்கள் இப்போ 6ஆம் ஆண்டில் இருக்கிறீங்க, அப்படி மெல்ல மெல்ல ஒரு வருஷம் வளர்ந்து வருவீங்க இல்லையா? அப்படி வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி உங்களுக்கு ஒரு 20 தொடக்கம் 25 வருஷத்துக்கு இடையில் உங்களோட வளர்ச்சி அப்படியே பூரணமாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வளர மாட்டீங்க. கொழுக்கிறது மெலிகிறது வளர்ச்சி இல்லை பிள்ளைகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மீள அதிகரிப்பு, பருமனில் திருவின் கணவனில் பருமனில் ஏற்பட்ட மீள அதிகரிப்பு. அப்போ நம்ம கொழுக்கிறது மெலிகிறத வளர்ச்சின்னு சொல்ல மாட்டோம். வளர்ச்சி என்று சொல்வது மீள அதிகரிப்பு. அப்புறம் 20 வருஷம் 25 வருஷம் ஆகிறதுக்குள்ள உங்களோட வளர்ச்சி முழுமையாக பூரணம் அடைஞ்சிடும். அதுக்கு மேலே நீங்கள் வளர மாட்டீங்க. ஆனால் தாவரம் வாழ்நாள் ஆயுசு முழுக்க வளரும். அப்போ இதை நீங்கள் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பிள்ளைகள், இது இவ்வளோத்தையும் சுருக்கி சொல்கிறதா இருந்தால், தாவரங்கள் இடம்பெயர்வை காட்டாது, விலங்குகள் இடம்பெயர்வை காட்டும். தாவரங்கள் தற்போசணிகள், விலங்கு பிரபோசணிகள். பச்சையம் உண்டு, பச்சையம் இல்லை. எல்லையற்ற வளர்ச்சி, எல்லைக்குட்பட்ட வளர்ச்சி. இப்படி சுருக்கமாக உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிவிட முடியும். இந்த பாருங்க, படம் காட்டிருக்காங்க. குழந்தை பிள்ளையாக இருந்தீங்க, நீங்கள் வளர்ந்து ஒரு லிமிட்டுக்கு வந்தீங்க. அதுக்கு அங்கால வளர்ச்சி லிமிட்டட், அங்கால வளர்ச்சி இல்லை. தாவரத்தை பாருங்கள், வளர்ந்து கொண்டே போகுது இல்லையா?
ஆயுசு முழுவதும் வளர்ந்து கொண்டே போகும். ரைட், ஓகே பிள்ளைகள், இப்போ நாங்கள் அதையும் முடிச்சிட்டோம். எங்களோட பாடத்தில் கடைசியாக இருக்கிற செக்ஷன் தான் இணை கவறு சுட்டி. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம்.